ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் கு மூலியமாக வேனுக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் எப்போதும் போல் ஹீரோடைய வீட்டில் அவங்க கிளீனிங் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வேன் ஹீரோயினை பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஹீரோடைய குழந்தைய நீ வயிற்றுல சுமந்துட்டு இருப்ப, இந்த குழந்தைய நீ எப்படி பெத்தெடுக்கிறன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் எடுத்துட்டு அவளும் வெளியில போறா. என்ன இவன் இங்கேயே பேசாம தனியா போய் பேசுறாளே, ஏதாவது சீக்கிரட்டா இருக்குமோன்ட்டு ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. அங்க அந்த வேன் ஃபோன்ல, எதுக்கு எனக்கு கால் பண்ணா, நான் தான் இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. போன்ல அந்த டாக்டர் தான் பேசுறான். இந்த வேனை கிட்ட எனக்கு 2 மில்லியன் பணம் வேணும்னு கேட்கறான். இந்த வேனும் உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காளுன்ட்டு ஹீரோயினுக்குமே ஒரு டவுட் வருது. சரி, அவ பாக்கிறதுக்குள்ள உள்ள போயிடலான்ட்டு ஹீரோயின் உள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்ப கீழே ஒரு கிளாஸை தட்டி விட்டுறாங்க. அந்த சவுண்டை கேட்டு யாருதுன்னு சொல்லிட்டு இந்த வேனை வந்து எட்டி பாக்குறா. ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. ஆனா இந்த வேனை ஹீரோயினை பாத்துறா. உடனே அவ கையில இருந்த ரிங்க கழட்டி ஹீரோயின் நின்று பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள போயிட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கு காணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கா. இவ இப்படி தேடிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே கண்டுக்கல. அவங்க வேலையை தான் அவங்க பட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோ வராரு. அவரை பார்த்ததுமே இந்த வேன் ஹீரோ கிட்ட போயிட்டு, ஏன் நீங்களும் வந்துட்டீங்களா, என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதோ இந்த சோஃபாக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல தான் கழட்டி வச்சேன், கழட்டி வச்சது என்னுடைய தப்பு தான், ஆனா திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், நீ வேற எங்கேயாவது வச்சிருப்ப, ஞாபகம் இல்லாம தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நல்லா தேடி பாருன்னு சொல்றாரு. இல்ல டியான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ரிங்க கட்டி இந்த டேபிள்ல தான் வச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து, சுஜன் அவனை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ கையை உதறி விட்டுட்டு, என்ன மறுபடியும் என் மேல ஃப்ரேம் பண்ணலான்னு ட்ரை பண்றியா, இதுக்கு முன்னாடி அந்த ஜெயிலை எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு நான் தான் எடுத்தேன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண பார்த்தேன், இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வச்சு என் மேலே ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறியா, நான் உன்னுடைய ரிங்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வேணும், இல்லை இந்த டேபிளில் தான் என்னுடைய ரிங்கை நான் கழட்டி வச்சேன், வேற யாருமே எடுத்துருக்க சான்ஸ் இல்லை, நீ தான் க்ளீன் பண்ண, நீ தான் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. இவ ஆக்ஷன் பண்ணதை நம்பி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த ரிங்கை எடுத்து தான் ஒழுங்காக கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ கிட்டையும் ஹீரோயின், நீங்கள் என்ன நம்புறீங்களோ நம்பலையோ அது உங்கள் விருப்பம், நான் அந்த ரிங்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அந்த ரிங்கை என்கிட்ட நீ திருப்பி கொடுக்கலனா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சர்வெண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு போயிட்டு வெளியில நீல் டவுன் பண்ண வைங்கன்னு சொல்றாரு. அந்த சர்வெண்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நீல் டவுன் பண்ணினா குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோட்டு அங்க கீழே கிடக்கிற கிளாஸ் பீஸ் எடுத்து ஹீரோயின் அவங்க கழுத்துல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தா இப்ப என்ன டச் பண்ணி பாருங்க, இங்கே என்ன செத்து போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணா நாங்க என்ன பயந்துருமா, உன்னெல்லாம் முடிஞ்சதை பண்ணிக்கோ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஹீரோயின் அவங்க கழுத்துல குத்திக்கலான்ட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு திடீர்னு வாமிட் வருது. ஹீரோயின் வாமிட் பண்றதை பார்த்துட்டு இந்த வேனுக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ, இவ வேற இந்த நேரம் பார்த்து வாமிட் பண்றாளே, ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருக்கிறது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாமே மொத்தமா போயிடுமே சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோடைய அம்மாவும் அங்க வராங்க. ஹீரோயின் வாமிட் பண்றதை பார்த்துட்டு, ஏ சூஜன், நீ பிரெக்னெண்டா தானே இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, எவனுக்கும் பிரெக்னென்ட் ஆகிட்டு என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருடி உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போறாங்க. உடனே ஹீரோவும் அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்றாரு. ஏ முதல்ல கையேறா, அவ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கா, என்ன தைரியம் தான் எவனுக்கோ பிரெக்னென்ட் ஆகிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பா, இன்னைக்கு அவளை அடிச்சு கொல்ல போற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க ரொம்ப துள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு மட்டும்தானே தெரியும் தான் தான் ஹீரோயின் கூட இன்டிமேட் ஆனதுன்னு. அதனால அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணிட்டு, முதல்ல இருங்கம்மா, அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தைன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் எங்கத்தா பிரெக்னெண்டா இருக்கிறதால தன்னை இட்டுட்டு போயிட்டு அபார்ஷன் பண்ணிடுவோன்னு பயந்துகிட்டு, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது என்னுடைய குழந்தைன்னு சொல்றாங்க. எப்போதும் போல அந்த வேன் ஹீரோயின் கிட்ட, எதுக்கு சுஜன் ரொம்ப எக்ஸைட் ஆகுற, ஹீரோ கோவப்பட்டு உன்னுடைய குழந்தையில ஹர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நிதி விடுறா. இவ வேற தூண்டி விட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வேன் கிட்ட வாயம் போறின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கையை ஹர்ட் ஆகிற மாதிரி பிடிக்கிறாரு. ஹீரோயினுக்கு பயம் வந்துச்சு. ஆக மறுபடியும் என்ன ஹர்ட் பண்ண தான் போல நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரி எதுவும் பண்ணாம டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு, சாரி சுஜன், ரொம்ப எக்ஸைட் ஆகாத, நான் குழந்தைய ஹர்ட் பண்ண மாட்டேன், இது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. ஹீரோயினும் ஹீரோவை அடிச்சுக்கிட்டு, எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் இந்த கூவா தான் காமிக்கிறாங்க. அந்த வேன் இந்த கூக்கு கால் பண்ணி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் 2 பேரும் பேச்சப் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்கிறா. அதுக்கு அந்த கூவும், இப்போ நான் உன்னுடைய போனுக்கு ஒரு போட்டோவை சென்ட் பண்றேன், அந்த போட்டோவை பார்த்தாலே உனக்கே என்ன பண்ணணும் தெரியும்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி எப்போவே ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தப்பா அவங்களுக்கே தெரியாம அவங்க பக்கத்துல இருந்து எடுத்த செல்ஃபியை அந்த வேனுடைய போனுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். அவ அந்த போட்டோவை பார்த்துட்டு நேரா ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பையன் வேற ஹீரோயின் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தான் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா இந்த ஹீரோயின் அவருடைய பிரதர் கூடயே இன்டிமேட்ல இருந்திருக்கா, அவனுடைய குழந்தை தான் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பிளேம் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு போல. ஹீரோயின் உள்ள போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட
கிட்ட கொடுத்துட்டு உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு குழந்தை என்ன இவ்வளவு குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நடிக்கல. உடனே அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. போன்ல ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட, ஹீரோயின் வயித்துல இருக்கிற குழந்தை உன்னுடைய குழந்தை இல்லடா, அது அவருடைய பிரதர், அந்த கூவடி குழந்தை. ஆனா அந்த ஹீரோயின் உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா, அதுக்கான ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அந்த போட்டோவை சென்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்தோம்னா அவருக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துச்சு. உடனே கையில இருக்கிற அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கசக்கி தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து வருவாங்க. அவங்க கையை பிடிச்சி முதல்ல வா இந்த குழந்தைய போயிட்டு அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுக்கிறாரு. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தா, பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள இவனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு ஹீரோ கிட்ட, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குழந்தைய நீங்க அபார்ஷன் பண்ண பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. சுஜன் என்ன என்ன ட்ரிக் பண்ண பாக்குறியா, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு இன்னமும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோ காமிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் எதுவுமே பண்ணதப்ப நான் எதுக்காக நடிக்கணும், இந்த குழந்தை உங்களுடைய தான், எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் உன்னை நம்புறேன்னா இப்பவே என் கூட வா, ஃபீட்டஸோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த குழந்தை என்னுடைய குழந்தை நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டெஸ்ட் எடுக்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஹீரோயினுக்கா செம்ம கோரது. ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு, டெஸ்ட் எடுக்க வேணாம், ஒன்னும் எடுக்க வேணாம், நீங்க உங்க சொந்த குழந்தையவே சந்தேகப்பட்டீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சீங்களோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போறாங்க. அப்பவே ஹீரோயினை விடாம அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நான் பேசிட்டு இருக்க, நீ என்ன நிப்பட்டுக்கு போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும், ஆமா நீங்க நினைக்கிறது உண்மைதான், இந்த குழந்தை உங்களுடையது இல்ல, வேற ஒருத்தவங்களது, போதுமா, உண்மையை என் வாயாலே சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கான்னு கேக்குறாங்க. ஃபைனலா உண்மையை உன் வாயாலே சொல்லிட்டேன்ல, நான் தான் ஒரு பைத்தியக்காரன், உன் மேல நிறைய கற்பனைகளை வளர்த்துட்டு இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான டேஷை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஹீரோ திட்டுறதுக்கு ஹீரோயின், ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், நான் உண்மையிலே ஒரு டேஷ் தான், உங்க மேல ரொம்ப அளவுக்கு அதிகமா லவ் வச்சிருந்தேன்ல, நான் டேஷ் தான், போங்க போய் உங்க உண்மையான காதலை தேடுங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வேனு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோயின் வெளியில போறதை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா செஞ்சிருன்னு சொல்றா. அந்த வேன் இந்த ஆளு கிட்ட தான் போன்ல பேசி ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருப்பா போல. கொற்ற மழையில ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வேனோடைய ஆளு காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயினை ஹிட் பண்ண போறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திறாரு. இது எல்லாத்தையும் அந்த கூவம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினை ரவுடிங்களை வச்சு கிட்னாப் பண்ணி அவங்கள காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அதே மாதிரி இப்பவும் பண்ணலான்னு பார்த்திருப்பான். அதுக்குள்ளே ஹீரோ வந்து எல்லா பிளானுமே சொதப்பிட்டாரு. அதே டென்ஷன்ல அங்கேருந்து நேரா வந்து ஹீரோயின் கையை பிரிச்சு விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தான் பக்கம் இழுக்கிறான். ஹீரோவும் விடாம, சுஜன் என் கூட தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூ கூடயே போயிடுறாங்க. இந்த கூக்கா ஹீரோயின் ஃபைனலா தான் கூடயே தான் வீட்டுக்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினுக்கு காஃபி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துருக்கான். ஹீரோயின் கூ கிட்ட, நான் உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவா வந்துட்டேனான்னு கேக்குறாங்க. ஏய் என்ன சுஜன் இந்த மாதிரிலாம் பேசுறேன், நான் என்னைக்குமே உன்னை தொந்தரவா நினைச்சதில்லைன்னு அந்த கூ சொல்ல, ஹீரோயின் அந்த கூ கிட்ட அவங்க போன் எடுத்து காட்டி, சரி இந்த போட்டோவை எதுக்கு எடுத்தேன்னு கேக்குறாங்க. ஓ இதுவா, ஆக்சுவலி நீ தூங்கிட்டு இருந்தப்ப ரொம்ப கியூட்டா இருந்தியா, அதனால தான் போட்டோ எடுத்தேன். இந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் என் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பார்க்க கடையில கொடுத்தேன். என் பிசினஸ் எனிமி யாரோ இந்த போட்டோவை லைக் பண்ணிருக்காங்க, நீ எதுவும் நான் தான் லைக் பண்ண நினைச்சு என்ன தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்றான். ஹீரோயினும் அவன் சொல்றதை நம்பாத மாதிரியே அமைதியாவே இருக்காங்க. ஹீரோயினை நம்ப வைக்க உடனே அந்த கூ, எல்லாமே ஏன் தப்பு தான், நான் போனை ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்க கூடாது, எல்லாம் ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அவனே அரைஞ்சுக்கிறான். டக்குன்னு ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, பரவாயில்ல விடுங்க, ஆல்ரெடி நான் என்னுடைய ரெப்யூட்டேஷனே எழுந்துட்டேன், என் கூட சேர்ந்து உங்க ரெப்யூட்டேஷனும் ஸ்பாயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேட்டேன்னு சொல்றாங்க. உடனே அந்த கூ, சுஜன் எனக்கு யாரை பத்தியுமே கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். இவன் டச் பண்ண விதத்தை வச்சு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு தப்பா ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த கூ கிட்ட, பிரதர் நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு ஹீரோயின் படுக்க போறாங்க. ஹீரோயின் அவாய்ட் பண்றதை பார்த்ததும் அந்த கூக்கா செம்ம வெறி ஆகுது. உடனே அந்த பெட்ஷீட்டை தூக்கி எட்ட போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன பிரதர்னு சொல்லி கூப்பிடாதா, நான் ஒன்னும் உனக்கு பிரதர் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, சுஜன் ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உன் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கு ஹீரோயின், உங்களுக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்கு, முதல்ல கெட்ட போங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட ட்ரை பண்றாங்க. அந்த டியனால முடிஞ்சது என்னால முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின் தன்னை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம டேபிள்ல இருந்த ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. வெளியில மழை வேற நிறைய பெஞ்சிட்டு இருக்கு. எங்க போறதுன்னு தெரியாம ஒரு பார் முன்னாடி ஓரமா நிக்கிறாங்க. அந்த பார் உள்ளார டாக்டர் கூட அந்த வேன் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டாக்டர் இந்த வேன் கிட்ட, எனக்கு என்ன 3 மில்லியன் பணம் கொடு, அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன், ஒருவேளை நீ எனக்கு பணம் தரலன்னா ஹீரோடைய அப்பா உன்னால இறந்ததுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச உன்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் போட்டோ எடுத்துட்டு போனதை அந்த வேனும் பார்த்தாரா. முன்னெச்சரிக்கையா அந்த டாக்டர் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஹீரோவுக்கு சென்ட் பண்ணிவிட்டு தற்செயலா அவரை பார்த்து அவர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிறா. ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல
நேரத்திலேயே ஹீரோவும் அங்க வந்துறாரு. உடனே ஹீரோயின் அவங்க எடுத்த போட்டோவை ஹீரோ கிட்ட காட்டி, இங்க பாருங்க இந்த வேன் அந்த டாக்டர் கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் உங்க அப்பா டெத்ல என்ன சிக்க வச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் பிரெக்னெண்டா இருக்கியே, உடம்பு சரியில்லையோ என்னமோ திடீர்னு கூப்பிட்டேன்ட்டு வந்தா, இப்படி வேனை பிரேம் பண்ணதான் வர சொன்னியான்னு கேக்குறாரு. எவிடன்ஸை காட்டியும் இன்னமும் நீங்க என்ன நம்பலையான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா, அப்ப இது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த வேன் ஹீரோவுக்கு சென்ட் பண்ண போட்டோவை காட்டுறாரு. இல்ல அவ தான் இதெல்லாம் வேணும்னே பண்ணியிருக்கான்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சு அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு ஹீரோ. அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை ஒரு ரூம்ல விட்டுட்டு, இந்த ரூமை விட்டு நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய சர்வன்ட்ட சொல்லி ஹீரோயினை வெளியில விடாம பாத்துக்க சொல்லிட்டு போறாரு. இந்த வேனுக்கு ஹீரோயினியை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தது செம்ம டென்ஷனா இருக்கு. ஹீரோவை இப்படியே விட்டா மறுபடியும் ஹீரோயின் கூட போயிட்டு பேச்சப் ஆகிடுவான். இவனை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இன்டிமேட் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ செம்ம குழப்பத்துல இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது, ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா தாங்கிட்ட பிளேம் பண்ணது, அது மட்டும் இல்லாம அந்த வேனோ ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பிளேம் பண்ணதுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை மட்டும் பிளேம் பண்றாங்க? ஒருவேளை ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணாம நம்ம தான் ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த வேனை செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த வேனை ஹீரோக்காக ஹீரோடைய பெட்ரூம்ல கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் அங்க வராரு. உடனே இந்த வேன் ஹீரோ கிட்ட போயிட்டு, நம்ம 2 பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நம்ம ஏன் இன்னைக்கு ஒன்னா ஸ்லீப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இன்டிமேட்ல இருக்க ட்ரை பண்றா. அதுக்கு ஹீரோவும் அந்த வேன் கிட்ட, என்ன என் கூட ஒன்னா ஸ்லீப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி அவ கூட க்ளோஸா போயிட்டு நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. இந்த வேனுக்கா நினைச்சது நடக்கலேன்ட்டு செம்ம டென்ஷன்ல, எல்லாமே அந்த சூஜனால தான், அவ வயித்துல அந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் ரூமுக்கு தான் போறா. இந்த வேனை பார்த்ததுமே ஹீரோயின், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. அதுவா, சும்மா தான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வயிற்றுல எட்டி ஒரே உதச்சிடறா. உடனே ஹீரோயின் நகர்ந்து ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிச்சிடறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி சேஃப்டிக்காக பில்லோ கடியில நைஃபை வச்சிருந்திருப்பாங்க போல, அதை எடுத்து அந்த வேனுடைய வயிற்றுல ஒரே சுருவா சொருகிறாங்க. அவளுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு கேக்குறா. நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க, ஒரு குழந்தைய காப்பாத்த அந்த குழந்தையோட அம்மா என்ன பெருசா பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு கணக்கு போட்டல. தான் குழந்தைய காப்பாத்திக்க ஒரு அம்மா எந்த லெவலுக்கு வேணாலும் போவா, நீ என்ன வேணாலும் ஹர்ட் பண்ணலாம், ஆனா என் குழந்தைய டச் கூட உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொருன கத்தி இழுக்கிறாங்க. உடனே அந்த வேன் கீழே விழுந்து வழியில துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவுமே அங்க வராரு. ஹீரோ பார்த்ததுமே அந்த வேன், இங்க பாருங்க டியன், இந்த சூஜன் என்ன கத்திய வச்சு குத்திட்டான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம ஹீரோனி கிட்ட ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த வேனுக்கு எதுவுமே புரியல, என்ன ஹீரோ அப்படியே நிக்கிறான்னுட்டு ஹீரோ கிட்ட, டியான் அவ என்ன கத்திய வச்சு குத்திட்டா, அவளை பிடிங்கன்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, நீ தான் அவளை குத்துனேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஆமா நான் தான் அவளை குத்துனேன், வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கையை நிட்டுறாங்க. உடனே ஹீரோயின் கையில இருந்த நைஃபை பிடிங்கி அவங்க கைரேகையை அழிச்சிட்டு, நீ வேணா குத்துல, வேண்டாம் அவளே தெரியாம கத்தியை வச்சு குத்திக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவகிட்டே தூக்கி போறாரு. டியான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு அந்த வேன் கேட்கறதுக்கு, ஆல்ரெடி ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த வேனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டா போல. போதும் நிறுத்து வேன், நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே என் கம்பெனி ட்ரேடிங் சீக்ரெட் எல்லாம் நீ தான் திருடிட்டு போயிட்டு வித்துருக்க. ஆனா அந்த பழைய ஹீரோயின் மேல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம என் அப்பாவுடைய மெடிசனை மாத்தி வச்சா அதுக்கும் ஹீரோயின் மேல தான் ஃப்ரேம் பண்ணினேன். இப்போ ஹீரோயின் வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்க நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அந்த வேன் ஹீரோ கிட்ட, ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் எல்லாத்தையும் பண்ணதான், ஆனால் எதுக்காக பண்ணேன் தெரியுமா, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற உண்மையான லவ்வுக்காகன்னு சொல்கிறா. என்ன லவ்வா, லவ்வை பற்றிலாம் பேச உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த வேன் ஹீரோ கிட்ட, நான் இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரே ரீசன் ஹீரோயின் தான், அவன் மேலே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. நான் தான் அவங்கள ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன், ஆனால் ஹீரோயின் இடையில வந்துட்டா. அதனால தான் ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அழிக்கிறதுக்காக உங்கள் கம்பெனியோட ட்ரேடிங் சீக்ரெட்லாம் நான் தான் திருடினேன். அது எல்லாத்தையும் திருடினது இல்லாமல் ஹீரோயின் மேலே அந்த பழியை போட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்போதுமே சேரக்கூடாதுன்னு உங்கள் அப்பாவுடைய மெடிசன் எல்லாத்தையும் மாற்றி வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வச்சு அந்த பழியவும் ஹீரோயின் மேலே போட்டு மொத்தமாக உங்கள் லைஃப்பை விட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுட்டேன். இது எல்லாமே எதுக்கு பண்ண தெரியுமா, உங்கள் மேலே வச்சிருக்க லவ்வுக்காக தான். நான் உங்கள் ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிக்கிறா. உடனே ஹீரோவை கையை தட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் என்ன டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, ஒரு வேளை என்ன டச் பண்ணினா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, சுஜன் நீயே முடிவு பண்ணு, இவளை துண்டு துண்டா நறுக்கி மீனுக்கு இறைய போடுவான்னு கேட்குறாரு. ஐயோ விட்டா இவன் நம்மளை கொலையே பண்ணிடுவான்ட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சுஜன் என்னை மன்னிச்சிட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்ததையுமே அவள் பயந்து போயிட்டு எட்ட போயிடுறா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இந்த வேனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஓரளவு நல்லா இருக்கா. இந்த வேன் எழுந்து உட்காந்துக்கிட்டு, என் உடம்பு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, என் மேலே அக்கறைப்பட்டு ஹீரோ தான் எனக்கான பெஸ்ட் மெடிசனை கொடுத்து என்னை சீக்கிரம் சரி பண்ணியிருக்கான். அப்போ ஹீரோ என் கூட வாழ நினைக்கிறேன் போல, இன்னமும் என்னதான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி பிறத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அங்கே வராரு. இந்த வேன் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு
தெரியும் டியான், நீங்கள் இன்னமும் என்ன தான் லவ் பண்ணுறீங்கன்னு. அதனால தான் டாக்டர் கிட்ட சொல்லி பெஸ்ட்டான மெடிசன் எனக்கு கொடுத்து சீக்கிரமாக என் உடம்ப கியூர் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியும் நேத்தி, என்கிட்ட நீங்கள் பேசினது எல்லாமே ஒரு கோவத்தில் தானே பேசுகிறீங்க. நீங்கள் இன்னமும் என்ன தானே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஹீரோ, முதல்ல என் கையை விடு. உன் உடம்ப நான் சீக்கிரம் கியூர் பண்ணது உன் மேலே இருக்கிற லெவலில் நினச்சியா? உன் உடம்பு சீக்கிரம் கியூர் ஆனதுன்னா நீ ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்க முடியும். 4 வருஷம் செய்யாத தப்புக்காக ஹீரோயினை எப்படி ஜெயிலில் போட்டு அவளை கஷ்டப்படுத்தினியோ அதே கஷ்டத்தை நீ அனுபவின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த வேனை உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ நியூஸ்ல ஹெட்லைனா, இந்த வேனை அந்த டாக்டரும் சேர்ந்து ஹீரோடைய கம்பெனி ட்ரேடிங் சீக்ரெட்லாம் ஸ்டோல் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போறாங்கன்னு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த வேனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதுவும் ஹீரோயின் ஜெயிலில் எந்த செல்ல இருந்தாங்களோ அதே செல்லுக்கு வந்திருக்கா. அங்க ஹீரோயினை டார்ச்சர் பண்ணா அதே ராட்சசிங்க இவளை பார்த்துட்டு இவளையும் டார்ச்சர் பண்ண வராளுங்க. இவளுங்க ஹீரோயினை எப்படிலாம் அடிச்சு டார்ச்சர் பண்ணாலுங்களோ அதே மாதிரி இவளையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, சுஜன் உன் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. உனக்கு குழந்தை வேணா நம்ம எத்தனை குழந்தை வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த குழந்தை வேணான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன, குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்கிறீங்களா? இது என்னுடைய குழந்தை, என் குழந்தைய நான் அபார்ஷன்லாம் பண்ண முடியாது, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லி ஹீரோவை திட்டி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போவே இந்த லூசு ஹீரோயினி கிட்ட, சுஜன் இப்போ எதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுற, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இந்த குழந்தை என்னுடைய குழந்தை இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இது வேற ஒருத்தவங்க குழந்தை, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிறுக்குத்தனமாகவே பேசிட்டு இருக்கான். ஹீரோயினிக்கா இவன் கடைசி வரைக்கும் திருந்தவும் மாட்டான் போல இருக்குன்ட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கேன். இங்க அப்படியே சீட் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெயில தான் காமிக்கிறாங்க. ஜெயிலுக்கு இந்த வேனை பார்க்க அந்த கூ வந்திருக்கான். இந்த வேன் கூவை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு என்ன பார்க்க இங்கே வந்த, என்ன என் நிலைமையை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போலான்னு வந்தியான்னு கேட்குறா. வேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு, உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளவங்களா நீ ரிவெஞ்ச் எடுக்க வேணாமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த வேனும், ஆமா அவங்க 2 பேரையும் ரிவெஞ்ச் எடுக்காத நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட அவருடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் ஜெயிலில் இருக்கிற வேன் உங்களை மீட் பண்ணணுமா, அவங்க கிட்ட நீங்க மறுபடியும் ஹீரோயின் கூட பேச்சப் பார்க்கறதுக்கான வழி இருக்கிறதா சொன்னதா சொல்றாரு. அவ அப்படி என்னதான் ஐடியா கொடுக்க போறான்ட்டு ஹீரோவும் அந்த வேனை பார்க்க ஜெயிலுக்கு போறாரு. ஹீரோவுக்கு அவ முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்ல, திரும்பி நிக்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு அந்த வேன் ஹீரோ கிட்ட, எதுக்கிட்டேன்னு என் முகத்தை கூட நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றா. என்ன இதை சொல்லதான் என்ன வர சொன்னியான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, டியான் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பை எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். டியான் எனக்கும் தெரியும் ஹீரோயின் வயிற்றுல இருக்கிற குழந்தை உங்க குழந்தைல வேற யாருக்க உருவானதுன்னு, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, யாரையாவது அரேஞ்ச் பண்ணி ஹீரோயினை காரை வச்சு இடிக்க வர மாதிரி பிரிட்டன் பண்ணுங்க. கார் இடிக்க வருதுங்கிற பயத்துல ஹீரோயினுக்கு தன்னாலே குழந்தை அப்பாட் ஆயிடும். அப்படி அந்த கார் இடிக்க வரும்போது ஒரு ஹீரோ மாதிரி ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரியே குழந்தைய அப்பாட் ஆயிடும், ஹீரோயினும் உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறா. ஹீரோவும் இவ சொல்றது சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வேன் தான் மனசுக்குள்ள குழந்தையோடைய அப்பாவே குழந்தைய அபார்ஷன் பண்ண துடிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் ஹீரோனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டா. நான் மட்டும் ஜெயில கடந்து கஷ்டப்படணும், நீ மட்டும் அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்தியா, ஏன் சந்தோஷத்தை அழிச்சல, என் கூட சேர்ந்து நீ அனுபவின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வராங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே வந்து அவங்க கையை பிடிச்சி என் கூட கார்ல வாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னை டச் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நீங்க ஒன்னும் என்ன டிராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்னு சொல்றாங்க. சுஜன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நான் உண்மையா தான் சொல்றேன், இந்த குழந்தைய நான் என்னுடைய குழந்தையாவே ஏத்துக்கிறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுமா, என் கூட வந்துருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் உங்களை நிறைய தடவை மன்னிச்சிட்டேன், ஆனால் உங்களை ஒவ்வொரு தடவையும் மன்னிக்கும் போதெல்லாம் எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிது, இதுக்கப்புறமும் உங்களை நம்பி ஏமாற நான் தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை மொத்தமாக தலைமொழிகிட்டு போறாங்க. ஹீரோவுக்கா ஹீரோயின் பேசிட்டு போனது ரொம்ப கில்ட்டியா இருக்கு, இதுக்கப்புறமா அவளை ஏமாற்றக்கூடாதுன்ட்டு அந்த கூக்கு கால் பண்ணி நம்ம பிளானை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயிலில் அந்த பைத்தியக்காரி வேன் இந்த லூச ஹீரோ கிட்ட ஹீரோயினை காரை வச்சு ஹிட் பண்ண சொல்லி ஒரு மோசமான ஐடியா கொடுத்துருப்பா இல்லையா, அவ பேச்சை கேட்டு இந்த லூசு ஹீரோவை இந்த கிறுக்கு பைய கூவை வச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துருப்பான். இப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதால இதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பிளானை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பான். ஆனால் இந்த கு, டே டியான் நீ இருக்கிற வரைக்கும் ஹீரோயின் எனக்கு கிடைக்க மாட்டாடா, நீ செத்ததாண்டா கிடைப்பான்னு சொல்லிட்டு காரை ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு போய் ஹீரோ மேலே மோதுற மாதிரி காட்டி இந்த சூப்பரான ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.